பழம்பெரும் நடிகை எம்.என். ராஜம் 90வது பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது இல்லத்திற்கே சென்று வாழ்த்து தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக நடிகை எம்.என். ராஜம் மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியினை இப்போது காணலாம். உங்களுடைய பிறந்த நாளுக்கு முதலமைச்சர் நேரடியாக வாழ்த்து சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த தருணம் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களே தமிழக முதலமைச்சரை பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அவர் என்னை பார்த்துட்டு போனது எனக்கு பெருமையான விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுக்கு முன்னாடி நேரடியாக உங்ககிட்ட அந்த பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காராமா, இல்லை இதுதான் முதல் முறையாக நேரடியாக சொல்லியிருக்காரு? இதுதான் முதல் முறையாக நேரடியாக வந்தது, இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. நீங்கள் நினச்சிங்களா இந்த முறையாவது முதலமைச்சர் நேரடியாக இல்லை இல்லை இல்லை, நான் நினைக்கவே இல்லை. இது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய அனுகிரகம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நினைக்கவே இல்லை இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த தருணம் அப்படின்ற மேம், ஏன்னா நேரடியாக பார்க்கும்போது நம்ம வீட்டுக்கு பார்க்கும்போது அந்த தருணம், அந்த மகிழ்ச்சி, அந்த நேரங்கள் எப்படி இருந்தது? வார்த்தையில் சொல்லவே முடியாது ஐயா, அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தது. அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். முதலமைச்சர் நம்மளை தேடி வந்திருக்காருங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் மாத்திரம் இல்லை, யாருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை அது எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். என்ன பேசினாருன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு பேசவே தெரியல, அவர் பேசுகிறதும் எனக்கு புரியல, நான் கேட்கவே இல்லை. அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன பேசினார்னு எனக்கு தெரியவே இல்லை, தெரியல, இது வரைக்கும் தெரியல. ஆமாம், சர்ப்ரைஸாக தான் வந்தார். வர்றேன்னு சொல்லி அனுப்புனாங்க, உடனே வந்துட்டாங்க. நான் நேற்று தான் பேப்பரில் சொன்னேன், முதலமைச்சரை எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னு பேப்பரில் சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு அவர் உடனே வந்தார். இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்கவே முடியாது.